விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விடுதலை நேரத்தில் நாம் இப்போது சந்திப்பது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த மாதம் முழுதும் நம்மளை கண்மணி போல பாதுகாப்பார். ஆனால் நம்ம இருக்கிற அந்த நேரங்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை தேடி வந்திருக்கிறார். அதனால இப்போது நம்ம கர்த்தர் கொடுத்த வசனத்தை நாம் இப்ப தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. மிகுந்த சத்தம், அதாவது ரொம்ப பலானா சத்தமிட்டு ஒரு தேவதூதன் சொல்லுகிறான், நீங்க என்ன செய்யுங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச சகலத்தையும் படைச்சவரையே மகிமைப்படுத்துங்கள். நாம் இப்போது எதை மகிமைப்படுத்துகிறோம்? இந்த உலகத்துல எதையாயிலும் குறித்து மகிமைப்படுத்துகிறோமா? அதுல இருந்து வெளியே வந்து விட வேண்டும். நம்ம ஆண்டவராகிய தேவனையே நம்ம மகிமைப்படுத்துறவர்களாய் இருக்க வேண்டும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எந்த நேரத்திலையும் அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் காலம் வருகிறதாம். அப்ப அந்த நியாயத்தீர்ப்பை பார்த்தீங்கன்னா நாம எதை மகிமைப்படுத்துறோம், எவைகளை உயர்த்தி பேசினோம்? ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வார்த்தையில உயர்த்தி பேசினோமா? உலகத்து மனிதரை உயர்த்தி பேசினோமா? ஒரு ஆகாரத்தை உயர்த்தி பேசினோமா? ஒரு ட்ரெஸ்ஸை உயர்த்தி பேசினோமா? ஒரு ஃப்ரெண்டுகளை நம்ம உயர்த்தி பேசினோமா என்று சொல்லி நியாயத்தீர்ப்பன்னைக்கு அதை விசாரிப்பார் ஆண்டவர். நாம அவரை மட்டும் மகிமைப்படுத்தி இருந்தோம் என்றால் நம்ம பாக்கியவான்கள். ஆண்டவர் இப்போது நமக்கு ஒரு சிறு காரியம் செய்திருக்கிறார், அதுல மகிமைப்படுத்துகிறோம். அடுத்த ஒரு காரியம் செய்திருக்கிறார், மகிமைப்படுத்துறோம். இப்படியே அவர் பெரிய காரியத்தை நம்ம செய்வதற்கு நம்ம மகிமைப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? துதினாலையும் ஸ்தோத்திரத்தினாலையும் அவரை மகிமைப்படுத்தினால் போதுமா? ஆலயத்துக்கு போய் நான் ஜெபித்தேன் அதனால மகிமைப்படுத்தினா மட்டும் போதுமா? வேதம் வாசித்தேன் அது வழியாய் நான் மகிமைப்படுத்தினேன் என்று சொன்னால் மட்டும் போதுமா? சகல காரியத்திலையும், ஆலயத்துக்கு போகிறதுலையும், வேதத்தை வாசிக்கிறதுலையும், பாஸ்டிங் இருக்கிறதுலையும், ஜெபிப்பதிலையும், சகல காரியத்திலையும் நம்ம ஆண்டவராகிய தேவனை மட்டும் மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு பூமி மிகுந்த பாடுகள் உபத்திர வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் இப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா, ஆண்டவரை நம்ம குறை சொல்லுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, என்னோட பேசின ஒரு அம்மா சொன்னார்கள், அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடி குறை சொன்னார்கள். அப்போது நான் பயந்தேன். ஏனென்றால் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் காலம் வருகிறது. அவர் எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாய் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க குடும்பங்களிலே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை குறை சொல்லாதபடி மகிமைப்படுத்தி பாருங்கள். ஆண்டவரை மிகுந்த மகிமைப்படுத்துங்க. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்து சமுத்திரத்தையும் படைத்த தேவனை நீங்க மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் ஓடி போகும் உங்களை விட்டு. அந்த அசத்தாய் வெக்கப்படுத்தி போகும். அசத்தாயுடைய திட்டம் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாது. இவர்கள் பாரத்தோடய இருக்கணும், கவலையோட இருக்கணும். நமக்கு வியாதி வந்துருமோ, இந்த காய்ச்சல் நமக்கு வந்துருமோ, இந்த போராட்டம் நமக்கு வந்துருமோ, நம்ம என்ன செய்ய போகும்? ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகிலை கொடுத்து நம்மளை குறுக பண்ணுவான். நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், தேவனை மட்டும் இந்நாளிலிருந்து நீங்க மகிமைப்படுத்தி பாருங்கள். நம்ம ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணு உண்டோ? சகலத்தையும் அவர் செய்வார் என்று சொல்லி நீங்க மகிமைப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இப்போது நம்ம ஜெபிப்போமா? இதோ ஜெயம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் அறிக்கை பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பயத்தை எடுத்து போடும். கர்த்தர் சொல்லியிருக்கிறீர், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும் என்ற ஒரு தேவதூதன் பூமியிலே முழுவதும் பறந்து அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் மகிமைப்படுத்த பிறந்திருக்கிறோம். அதற்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேலும் ரத்தத்தை ஊற்றும், பரிசுத்த ஆவியை ஊற்றும், அக்கினி அபிஷேகத்தை ஊற்றும்.
ஆண்டவரே, பயத்தை கொண்டு வந்த அசுத்த ஆவியை வெளியேற்றும், அந்தகார இருளை வெளியேற்றும், பொல்லாத ஆவியை வெளியேற்றும், எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு என் பிள்ளைகள் எப்பொழுது என்னை மகிமைப்படுத்தினார்கள் என்று ஆண்டவரே அந்த நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய தேவன் அதை சொல்ல வேண்டும். என் பிள்ளைகள் எங்களை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, என்னென்ன உபத்திரங்கள் வீட்டுக்குள்ள இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் தனிப்பட்ட காரியத்துல இருக்கோ, இருதயத்துல இருக்கோ, அவைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே, மரணத்தை குறித்து பயம் இருக்கா, வியாதியை குறித்து பயம் இருக்கா, எடுத்து போடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊத்தும்படியாய் கூப்பிடுங்க. என் மேல் ஊற்றுங்கள் என்று கேளுங்க. உங்க சரீரத்துக்குள்ள ஊற்ற சொல்லி கேளுங்க. நான் ஏன் இருக்கணும், நான் மரித்து போகணும்னு நினைக்கிற அருமையான சகோதரியே, உன்மேல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றுகிறார். நீ பயப்படாத. கர்த்தர் உன் பயத்தை எடுத்து போடுகிறார். தற்கொலை பண்ண வேண்டும் என்று நினைக்கிற அருமையான சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் தற்கொலை ஆவியை கொண்டு வந்ததை போது வெளியேற்றுகிறார். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போடும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இதோ ஜெயம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 401 முதல் 500 முறை 500 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிக மேன்மையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியுள்ள செங்கோலை உடையவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை அஸ்திவாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமற்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாசில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இளைப்பாறுதல் தருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முற்றும் முடிய ரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளுக்கு விலகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானங்களிலும் உயர்ந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தாமே பலியிட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய இரத்தம் ஜெயம். அதர்சனமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பட்சிக்கிற அக்னியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சத்தியமுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தயையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அழகில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சௌந்தரியம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். துக்கம் நிறைந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பாடு அனுபவித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அர்ப்பண்டு போனவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கொடுமை செய்யாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கொடுமை செய்கிற சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அநேகரை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அதிசயமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பதும ராகத்துக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தாவீதின் வேறுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நியாயத்திற்கு நீதியுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே,
உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையும் வல்லமையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவை கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இளங்கிளையை போல துளிர்க்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல் எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புத்தகத்தில் உள்ள 501 முதல் 600 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். சகல வியாதிகளையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிணியாளிகளையும் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இழுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை கீழ்ப்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல வியாதிகளையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு அருளுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களில் இருந்து பேசுகிறவர் உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பவனை அநேகத்தில் அதிபதியாய் மாற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீதியானதை 12 கூடைகள் நிறைய நிரம்ப செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்டவிழ்க்க நினைப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன்வாயில் வெள்ளிப்பணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருமனப்பட்டிருக்கிறவருடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே,
உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனப்பூர்வமாய் மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகளை சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் கனிகளை கொடுக்கிறவருடையது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சட்டில்களே எங்களை சேர்த்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மின்னலை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை தமது வலது இடது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது சரீரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வனாந்தரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசினால் சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்பாலே போல் சாத்தானே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன் பிடிக்கிறவர்களை தம் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயக்காரனை தம் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷர்கள் செய்யும் பாவம் மன்னிக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவன் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விதையை குறித்து ஓமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க தம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை மீன் வலைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை முத்து வியாபாரிக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B-5 கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பேரணி போஸ்ட், கோவில் சக்தி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9856620922, மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவ தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9863527221. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.